ஆறுமுகனின் வாக்கு பழனியிலிருந்து நற்செய்தியோடு உன்னை தேடி வந்துள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை நிகழப்போகின்றது என்ற சொற்களையும் தாண்டி இன்று ஒரு புதிய அற்புதம் உன்னை நோக்கி பயணிக்கப் போகின்றது. பழனிமலை என்னும் புனித தலத்திலிருந்து முருகப்பெருமான் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ இப்பொழுது கேட்கின்றாய், ஆனால் நான் உனக்காக பல காலமாக காத்திருந்தேன். இந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையின் தீர்ப்பு முனை ஆக்கப்படுகின்றது. பழனிமலை என்பது வெறும் தீர்த்த தலம் அல்ல, அது ஒரு அழைப்பு, ஒரு ஆன்மாவின் வாதைக்கான விடை. வாழ்க்கையில் எதையும் இழந்துவிட்டது போல இருந்த போதும் உள்மனதில் எழுகின்ற அந்த ஒரு எண்ணம், ஓம் சரவணபவ என்பது ஒரு தெய்வீக துடிப்பு. முருகன் உன்னோடு பேசும்போது எல்லாம் என்னுடைய வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் எண்ணாமல் அவை உன் வாழ்விற்கு பலிக்கக்கூடிய வாக்குகளாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் எண்ண வேண்டும். 6 நிமிடமாவது கேள் என்கின்றேன் நான். எதற்காக இந்த 6 நிமிடம்? ஏனென்றால் இந்த 6 நிமிடங்களில் நீ என் வாசலை தொட்டு விட்டாய். என்னுடைய கண்ணோட்டத்தில் வந்து விட்டாய். உன் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் எனது பாத பூஜையில் விழுந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கை வெறுமை இல்லாமல் இருக்கும் என்பதற்காக தான். நிராகரித்து விடாதே என்று எதற்காக கூறுகின்றேன்? இதுதான் திருப்பு முனை. பல நேரங்களில் நமக்கு வாய்ப்பு வரும், ஆனால் நமது கவனக்குறைவினால், மனம் உடைந்திருப்பதால், நம்பிக்கையின்மையால் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடுகின்றோம். இன்று அதற்காக தான் உன்னை எச்சரித்து நிராகரித்து விடாதே. மகிழ்ச்சியான தகவல் உன்னை நோக்கி வந்திருக்கின்றது. இது வெறும் தகவல் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக நீ தேடிக்கொண்டிருந்த விடையின் பிறப்பு. இது ஒரு பயணத்தின் முடிவாக இருக்காது, புதிய வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கும். அதனால்தான் நிராகரித்து விடாமல் உன்னை நான் இப்பொழுது கேட்க செய்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் பயணத்தில் இழந்தது போல தோன்றிய அனைத்தும் மீண்டும் பெறப்போகின்ற வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையின் கஷ்டங்கள் அனைத்தும் சோதனைகள் அல்ல, வலிமையை அளிக்கின்ற சிதைவுகள்தான். இழப்புகள் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கான முன்னோடி. இதுவரை நீ செய்த மனமாற வேண்டுதல்களுக்கான பதில் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. முருகனுடைய அருள் என்பது தாமதமாகாது, அது சரியான நேரத்தில் தக்க தாக்கத்தோடு சேர்ந்து வரும். மனதை மாற்றுகின்ற ஆறுமுகனுடைய வாசகம், உனக்கு வேண்டிய விஷயம் இப்பொழுது உன்னை நாடி வந்துள்ளது என்ற இந்த வாக்கு உன் மனதை உருக்கும். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் அது உயிர்த்தெழ செய்யும். சாமானியம் போல் இருக்கும் சாமிக்கு ஒரு சொந்தமான உரையாடல் ஒரு வழியை கொடுக்கின்றதல்லவா? எந்த முயற்சியும் வீணாகாத என்ற உண்மையை இப்பொழுது உறுதிப்படுத்தி சொல்கின்றேன். உன்னுடைய எந்த முயற்சியும் வீண் போகப் போவது இல்லை. என் அன்பு குழந்தையாகிய நீ பழனி மலைக்குள் ஒரு சுவாசம் போல வந்திருக்கின்றாய். நீ முன்னேறாமல் போயிருந்தால் இன்று நான் உன்னோடு பேசப் போவதில்லை. ஆனால் நீ முன்னேறி இருக்கின்றாய். இனி எதையும் நீ இழக்க மாட்டாய். சூரிய உதயம் உன்னுடைய வாழ்க்கையில் உதயமாக இருக்கின்றது. உன்னுடைய பார்வைக்கு இன்று நான் பட்டிருக்கின்றேன். இது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. நேரடியாக பழனியிலிருந்து உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற அருள்மொழி இது. நம்பிக்கை கொண்டு நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கான ஊன்றுகோல் இது. பழைய வேதனைகளை எல்லாம் தாண்டி புதிய நம்பிக்கையின் பாதையில் நீ பயணம் செய்ய வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தூய்மையானவையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் நேரமும் உனக்கு தயார் நிலையில்தான் இருக்கின்றது. சிறந்த நாளுக்கான வெற்றி நீ பெறப்போகின்றாய். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் மறப்பதே கிடையாது. ஒரு நொடி கூட தவறாமல் நான் உன்னை பார்த்து கவனித்து உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆழமாக உன் மனதில் நான் பதிந்திருக்கின்றேன். அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய நான் உன் வாழ்க்கையின் மீது முழு கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது எல்லாம் உன் மனம் ஒரு சில விஷயங்களை புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றதோ, எதற்காக கிடைக்கவில்லை என்ற குழப்பத்தில் இருக்கின்றதோ, கிடைத்தாலும் நிலைக்குமா என்ற கேள்வியோடு இருக்கின்றதோ, அது நம் வாழ்வின் நன்மைக்கு தானா என்ற பயத்தோடு இருக்கின்றதோ, அந்த சமயங்களில் அந்த தவிப்பை அடக்கி உன் மனதை ஆறுதலும் அமைதியும் படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு உன்னை வெளிக்கொண்டு வருகின்றேன். உன் வாழ்க்கை சுருங்கிய பாதையில் இருந்தாலும் நான் கையில் பிடித்து நீண்ட பாதைக்கு அழைத்து செல்கின்றேன்.
நீ இன்றைக்கு அனுபவிக்கின்ற இந்த வழி நாளைக்கு உனக்கு சந்தோஷமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீ மனமுவந்து கேட்ட அந்த வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறியே தீரும். இன்று உன் வாசலுக்கான புதிய பக்கம் என் கரங்களால் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நேர்ந்த அந்த தடை இன்றைக்கு ஒரு தீர்வாகவே அமையும். எத்தனை விஷயங்களில் பொறுமையோடு இருந்திருக்கின்றாய், அந்த பொறுமையின் பலன் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்வை வந்து அடையும். மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் உன்னிடம் சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல செய்தியையும் இன்றைய தினம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் கொடுத்து அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டேன். வேண்டாம் என்று நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு அவசியமானது உன் வாழ்விற்கு என்பது உனக்கு புரிய வரும். வேண்டும் என்று நீ தவித்த விஷயங்கள் எல்லாம் துச்சமென புரிய வரும். உன் மனம் இப்பொழுது பாரத்தால் தவித்து கொண்டிருக்கின்றது. அந்த பாரம் அடங்கக்கூடிய நிலை ஏற்படும். இதற்காகவா இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம்? இதற்காகவா நம் மனம் இவ்வளவு ஏங்கியது, தவித்தது என்று நீ உன் மனதை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தக்கூடிய நேரமும் வரும். இதையா வேண்டாம் என்று தவிர்த்தோம், இதையா புறக்கணித்தோம், இதையா வெறுத்து ஒதுக்கினோம் என்று மீண்டும் அன்பு மழையை பொழியக்கூடிய இடங்களுக்கு நீ தானாக உன் மனதோடு செல்வாய். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கை உயரத் தொடங்கும். உன் பிரார்த்தனைகளும் இந்த பழனியில் பதில் பெற்றிருக்கின்றது. சிறப்பு செய்தி உன்னை தேடி இப்பொழுது வரும். இன்று இரவுக்குள்ளேயே நீ சந்தோஷமாகி விடுவாய். மலர் போல உன்னுடைய வாழ்க்கை மலர்ந்து விரியும். தடைகள் எல்லாம் தகர்ந்து விடும். இது முருகன் உனக்கு இப்பொழுது உறுதியாக கொடுக்கின்றேன். நீ மட்டும் ஒரு நிமிடம் நிலைத்திரு. 3 நாட்களில் பார் மாற்றங்கள் எந்த அளவிற்கு வெகு விரைவாக வருகின்றது என்று. இந்த 6 நிமிடங்களில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மனமாற்றம் என்பது உன் வாழ்க்கையின் எல்லா தலைமுறைக்கும் கூட சேர்த்து கிடைக்கக்கூடிய பலனாக, பிரதிபலனாக அமையும். உன்னுள் ஏற்படுகின்ற சிறு மாற்றம் உன் வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும். இப்பொழுது உன் மனதில் எழுந்திருக்கின்ற இந்த மாற்றம் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். என்னுடைய வார்த்தைகள் ஒரு சிறு விதையாக உன்னுடைய மனதில் விழுந்து மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றது. என்னுடைய வார்த்தைகளை வாக்காக அனுதினமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய செவிக்கு சற்று நேரத்திலேயே நல்ல செய்தி, மனமகிழ்வோடு நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி வரப்போகின்றது. இந்த முருகன் என்றென்றும் உன்னை கைவிட மாட்டேன், காத்து நிற்பேன், எல்லா நேரமும் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய செய்தி சற்று நேரத்தில் நீ பெற்றிடுவாய். காக்க காக்க கனகவேல் காக்க என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல். நல்லது நடக்கும்.